ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ராங் ஹோல்ட் தி லாஸ்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட். போரடிக்குன்னு கேம் ஏற்றலான்னு பார்த்தேன், இதுதான் கிடச்சிது. கொஞ்ச நாளாக ஏன் வீடியோ போடலன்னா ஊருக்கு போயிருந்தேன். ஸ்டோரி சொல்ல விடுங்கடா. சாவு என்ன மண்டை பறந்துருச்சு அப்படின்னா என்னல. சரி கைஸ், இந்த வீடியோவோட ஸ்டோரி சொல்லிடுறேன். இந்த கேமோட ஸ்டோரி அதாவது என்னென்னா, ஜாம்பி வைரஸ் பரவிருச்சு. அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து நம்ம வர வழியில் இந்த மாதிரி இந்த பேட் ஒன்று கிடச்சிது. அந்த பேட் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அடித்து போட்டு ஜாம்பி அடித்து போட்டு வந்தோம். வரும்போது இங்கே ஏதோ ஹெல்ப் பண்ண சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் வந்து பார்க்குறோம், அவ்வளோதான். ஏன்னா அது வரையும் மியூசிக் ஓடிட்டு இருந்துச்சு, அதுதான் அவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ இந்த கீ ஏதோ லாக் ஏதோ ஓப்பன் ஆச்சு. ஐயா 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 சரி எத்தனை பேர்ரா ஆளாளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. என்னோட ஆக்சஸ்ட்டு வரையும் என்னடா உடச்சி புட்ட முடிஞ்சா பாருங்க. வாயே இல்லை கத்துறாங்க. நீங்கள் என்ன பாஸ் ஆப் சார்? மண்டையே போயிடுச்சு. இனிமேல் எப்படி கத்துவேன்? சாவு. அந்த ஆக்சஸ் இருக்கிற கையை வெட்டி முடிச்சுட்டு செத்துட்டான். ஆக்ஸ். ஓகே, கிளியர் த ஜூம். ஓகே, தொட சொன்னாங்க, தொட்டாச்சு. போகலாம். கிளியர். ஓ, ஜாம்பி இருக்கும், அதை கிளியர் பண்ணணுன்னு பார்த்தா கிளியர் பண்ணி வைப்போம். கொஞ்சம் வுட்டு கிடச்சிருக்கு. வுட்டு இந்த 4 பொருள் வந்து ஓகே. இது என்னடா தார் ஹேமர் மாதிரி நடுவில் வந்து நிற்கிது, என்னன்னு தெரில. ஓகே, புரிஞ்சிருச்சு அது என்னென்னு. இப்போ இதெல்லாம் அடிச்சு ஃபுட்டு கலெக்ட் பண்ணுவோம். ரெக்யூர்ட் லெவல் 2. இது நார்மல் தான். லெவல் 2 கேட்பான்னு நினச்சேன், நல்ல வேலை. ஓகே, இப்போ போய் இதை பில்டு பண்ணுவோம். இது நெக்ஸ்ட் அதை பில்டு பண்ணணும். இங்கே எத்தனை 20 வுட்டு. ஓகே, போவோம். நியூஸ் பேப்பர் அடிச்சு அப்புறம் வுட்டு கிடைக்கிது. இட் மேக்ஸ் நோ சென்ஸ். பரவாயில்ல. ஓகே, உடச்சிடுவோம். 21 வுட்டு கிடச்சிருக்கு. பேஸ் பில்டு பண்ணிகிட்டு இருக்கோம் போல் நம்ம. ஏன்னா பில்டு பேஸுன்னு ஏன்னா ஃபிக்ஸ் த ஃபென்ஸ். ஓகே, 15 தானே. 27 தேவைப்படும்னு நினைக்கிறேன், ஏன்னா போட்டிருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டோம்னா சரி. 27 கிடைக்கிற வரையும் கிரைண்டிங் பண்ணுவோம். லெவல் 2 வந்துருச்சுன்னா வெளியே போயிடுவேன். என்னால் அடிக்க முடியல. இது லெவல் 2. 27 கிடைக்குமா ஃபஸ்ட்டு? 24, 25, 26, 27 கரெக்ட். 28. ஒன்று மட்டும் அதிகமாக இருக்குது. ஓகே, இதை பில்டு பண்ணுவோம். 6 பில்டு பண்ணுவோம். 6 15 இல்லையே. 27 சொன்னாங்கன்னா 28 வச்சுருந்தேனே, என்னாச்சு? ஓகே, நம்ம போய் பில்டு பண்ண ஆரம்பிப்போம். பில்டு டவர்னு ஒரு மிஷின் வந்திருக்கு, பில்டு பண்ணுவோம். அதுக்கு 10 வுட்டு தான் கிடச்சிருக்கு. இந்த டைமிங்கில் எதுக்குடா டவரு? எனக்கு தெரிஞ்சு ஏதோ வாட்ச் டவராக இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்க மாட்டேங்கிறான். இரும்பு பொருட்கள்லாம் அடிக்கவே மாட்டேங்கிறான். ஓகே, 16 தானே கேட்டிருக்கா. நான் அதுக்கு 20க்கு மேலே இது பண்ணிகிட்ருக்கேன், லைனிங் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணுவோம். ஓகே, போய் பில்டு பண்ணலாம். குறுக்கால வராதிங்க, வெட்டி சாத்துறேன். ஓகே, காற்று சவுண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் மன்னிச்சிருங்க. ஒரு
பில்டு பண்ணிட்டேன்டா. நெக்ஸ்ட் எங்கன்னு காட்டுறான். இங்கேயா 25 பில்டு பண்ணு. ஈஸி. ஏய் எவ்வளோ புதுசு எவ்வளோ ஆள் வரீங்க? என்னடா அந்த பெரிய சாம்பிக்கு முன்னாடியே வராங்க. பெரிய சாம்பி வெளில போனான். ஓகே ஓடுவோம். என்னாச்சு ஒருக்குன்னு தெரில. ஓடு. எங்கிட்டா வழியே இல்லைடா. இங்கே கொஞ்சம் வழி இருக்கு. ஓகே லெட்ஸ் டேக் தம் ஆல் அண்ட் ஜாம்பிஸ். ஈஸி. செத்து தொலைங்கடா. அந்த பேட்டு கூட நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. 2 அடியில் மண்டே அதில் விட்டுருங்க. ஓகே இந்த டவரில் இவங்க என்ன பண்ணுவாங்க? பேட்டு நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னோன்னே பேட் கைக்கு மாறிடுச்சு. ஓ 2மே இருக்கா? ஏய் உங்ககிட்ட எப்படி கன் இருந்துச்சு? அப்புறம் என்ன அவ்வளோ நேரம் அங்கேருந்து சாப்பிட்டுலாம் சுடாமல் இருந்தீங்க? ஓகே கைஸ், ஒரு பைத்தியக்காரனும் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டான். நான் தான் என்னங்கடா லாஸ்ட்டு ஸ்ட்ராங் ஹோல்டு. இப்போ தான் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வரான். ஓகே ஏதோ கவுபாய் கூட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கே கவுபாய் இருக்காப்புல? இவன் கவுபாயா? இல்லை ஃபார்மர். ஆமாண்டா. ஓ கவுவே ஏன் இந்த அளவு கவுபாய்ங்கிறதுனால தான் கையில் பிஸ்டல் வச்சுருக்கானோ? பிஸ்டல் தான்டா. ஆனால் அதுதான் கேமரா மாதிரி இருக்குது தெரியும். பிஸ்டலுக்கு புல்லட் ரிக்யூடான். ஐயோ ஆடுறா கமல், நீ பிக்காக்ஸை தூக்கிட்டு ஓடி வர. ஜெட் பேக்கு பிக்காக்ஸ்லாம் வச்சுருக்கான். ஓ அது ட்ரில்லா? ஜெட் பேக் கிடையாது. சொல்லுங்கடா 2 பேர்த்துக்கிட்டையுமே பிஸ்டல் இருக்குது. அப்புறம் ஏன்டா அவன் மட்டும் எனக்கு பிஸ்டல் கொடுத்தான்? நீ ஏன்டா கொடுக்கல? உனக்கு இடத்துல இடமே இல்லை. ஏறி நின்ட்டானே. இங்கே பாடுறா. ஃபஸ்ட்டு இங்கே ரெஸ்கியூ பண்ணணும்னு ஒரு மிஷின் வந்துருந்துச்சுடா. ஓகே புரிஞ்சிருச்சு. ஐயா பெரிய சாம்பி வரேன்டா. 2 சைடு. ஐயா டீரி இங்கே தான்டா அந்த ஒரு கேரவன் மேலே இந்த கேரவன் மேலே நின்றுட்டு இருந்தானுங்கடா. ஒரு சாம்பி இருந்துச்சுடா. அந்த சாம்பியை கொல்லவே இல்லைடா. ஆனால் நான் தாண்டா வந்து கொன்னேன். அவன் வேடிக்கை தாண்டா பார்த்துருந்தானா ஆனுங்க. இப்போ பார்த்தா அவங்க கையில் கன் இருக்குடா. தண்டி கறி துண்டை சாப்பிட்டு என்னடா சாம்பி அடிச்ச சாம்பி தின்னுட்டுருக்கு. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸ்க்ராப் கலெக்ட் பண்ணணும். ஸ்க்ராப் தெரியும். படுத்து கிடக்குறான்டா. கீழே விட்டான். சோலி முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஜாம்பி கிட்டேருந்து கிடைக்கிற ஒரு அந்த ஃப்ளூயிடு தான் எனக்கு தெரிஞ்சு இதோட இது பேர் என்ன, இந்த ட்ரில்லோட ஃபியூல்னு நினைக்கிறேன். ஓகே இரும்பு பொருட்களை ஒன்றுமே பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இரும்பு பொருட்களை அழிக்கிறதுக்கு நமக்கு கிடச்சிருச்சு ட்ரில். ஓகே ட்ரில்லை தொட்டால் பிஸ்டலு வெப்பன்ஸு போங்கடா. இப்போ வந்து உட்டு 50 தேவையா? கலெக்ட் பண்ணுவோம் உட்டை. இதையும் ட்ரில்லை வச்சு கலெக்ட் பண்ணலாம். ஈஸியாக கலெக்ட் ஆயிரும். அப்போ என்னடா பண்ணல தெரியலடா. 50 உட்டுக்கு 20 உட்டு இருக்குது. இன்னும் 30 உட்டு தான். அறிவாள் நீ தாண்டா. நான் இல்லைடா இவன்டா. ஏன்டா எல்லாத்துக்கும் லெவல் 2ன்னு கேட்குறீங்க? அவங்க ஒருத்தன் பாரு முட்டிட்டு கிடக்குறான். இந்த கேமை கண்டுபிடிச்சா எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா? நியூஸ் பேப்பர் அடித்தா உட்டு கிடைக்குது. நியூஸ் பேப்பர் உட்டால் செய்கிறாங்க. ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் நியூஸ் பேப்பர் அடித்தோடனே உட்டு கிடைக்கிறதுலாம் ஒத்துக்க முடியாது. ஜாம்பி சார் கம்மி. ஐயோ அவ்வளோதான் போய் தம்பிடு. யாரா நீ இவ்வளோ பெருசாக வர? பர்சுவாயா? இந்த ட்ரில்லர் இருக்குதுல்ல அதை வச்சு உனக்கு வயிற்றுக்குள்ளே ட்ரில் பண்ண பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும். ஆனால் பண்ணவே மாட்டேங்கிறானே. வாட்ச் தர முடியுதுடா. என்ன மறைஞ்சிட்டான். எல்லா கேம்லேயும் இப்படித்தானே ஏமாத்திடுறீங்க. பாய் சாம்பியோட மண்டை ஓடுறது மூளை கிடந்துச்சுடா. இதோ பார்த்துருக்கேன். என்னடா தைரியம் இந்த க்ளோஸில் வந்து அடிப்பேன். ஜாம்பி வேவ் ஹேஸ் பாஸ்டா. ஓகே 2 உட்டு போதுண்டா. கிளம்புறேன்டா. வச்சு செய்யாங்க.
கதவை முட்டை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? காப்பரேட் எடுத்துட்டு ஓகே. பேக் பேக்கில் புல்லட் தீந்துருச்சா? சாவு. ஐயோ ஐயோ எப்படி அடிப்ப? அதுக்கெல்லாம் பொருள் இருக்கு, பயப்படாத. இங்கே ஒருத்தன் போடுறான்னு இருக்கான்டா, அவனை எனக்கு அடிக்க ஹெல்ப் பண்ணுறான்டா. சூப்பர், தேங்க்ஸ்டா மாப்பிள்ள. இப்போ உடனே அடிக்க போகிறேன்டா மாப்பிள்ள. இப்போ மண்டை தெரிச்சு விழுந்துச்சா? மண்டை இல்லாமல் விழுந்துருச்சான்டா ஒரு செகண்டு. எப்பயுமே அதிகமாக அப்படி தானே பண்ணும். அங்கே போய் அதை எடு. பிகாக்ஸு ஆடு ஆடு ஆடு. ஓகே பார்த்து வாங்கடா. போட வெளில ஃபோர்ஜு பேர் என்னடா? லாஸ்ட் ஸ்ட்ராங் ஹோல்டு தெரியாது. ட்ரேடிங்கா? எதுக்குடா ட்ரேட் பண்ணணும்? எங்கே போய் ஃபோர்ஜு பில்டு பண்ணுவீங்க தான்? 0 புல்லட்ஸ் கொடுத்து 100 புல்லட்ஸ் வாங்க. நல்ல ஐடியா. 40 ஸ்க்ராப்பா? எல்லாத்துக்கும் ஆடு கேட்குறான்டா, இல்லைன்னா டைமண்ட் கேட்குறான்டா. இது லெவல் 2க்கு எனக்கு தெரிஞ்சு ஃபோர்ஜு செய்யணும்னு நினைக்கிறேன். எப்போ 3G கேட்க? ம் ஃபோர்ஜி 3Gன்னு பேசிகிட்டு இருக்கியா? 4G அப்போ 3G கேட்க சும்மா இருடா. லெவல் 2 போகணும். லெவல் 2ல் தான் இருக்கேன். இல்லை லெவல் 1. ஓ இதுடா. லெவல் 1 தண்ணி ஒரு எண்ணிச்சு அடிச்சிங்க வந்துடாது ஜாம்பிஸு வரும். ஆனால் அந்த இடம்லாம் மறைச்சிட்ருக்கல. சாவு 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 சாவு. மண்டே தெரிக்கணும்டா எனக்கு. போடா தண்ணியில் அப்படியே தோர்த்து. ஓகே 4G செஞ்சுட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சிடலான்னு பார்க்குறேன். செய்ய விட்றாங்களா? 4Gயா? ஓகே ஸ்க்ராப் மெடல்ஸ் வந்துருச்சு. போய் 4G செய்வோம். நீ யாரா காமாளி குறுக்கால வந்துட்டுருக்க? சாப்பிடா சாப்பிட. மண்டை மூளை அதை போய் காட்டுவாடா. இந்த பாருங்க. ஓகே இப்போ நம்ம போய் 4G கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே கிரேட். சாவு ஹேமரே. ஆமாண்ணா, நானும் ஃபஸ்ட்டு என்னடா தோர் ஹேமர் வந்து நிற்கிதுன்னு பார்த்துட்டு இருந்தேன்டா. தோர் வந்துட்டாங்க கைஸ். பாய்ஸ் ஓகே இந்த கேம் என் ஃப்ரெண்டு ஃபோனில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன்னா வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தான். ஏன் என்னோட கேம் தான் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிறேன். ஏய் கதிரவன் என் ஃப்ரெண்டு கைஸ். வச்சு செஞ்சுட்டாங்க ட்ரெயில்ஸில். அது அப்புறமா சொல்லிக்கலாம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சொல்கிறோம். என்னாச்சு தெரியுமா? நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இல்லை இது வேறு. இந்த கேம் ஃபஸ்ட்டு அவன் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு போனான்டா. உள்ளே வந்து இந்த மாதிரிலாம் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பட்டாமல் மெருன்னு ஒருத்த போகிறான்டா. அந்த இடியாப்போ அந்த மாதிரி போகிறான்டா. அவன் பயந்துக்கிட்டு அது கேமே ஹெல்ப் பண்ணிட்டான்டா. அப்புறம் அங்கே ஜாபி என்னடா பண்ற? அக்கா வந்திருக்கேடா. என்னடா பண்ணுறாங்க? சாமி வந்திருக்கேன்டா. இவன் யார்ரா? துணி தானடா காய போட்டிருக்காங்க, அதில் ஏன்டா பூஜையை வச்சு பார்த்துட்டு இருக்கான். தள்ளி விட்டு வர மாட்டாளாடா. லெவல் 2 அடி வாங்க உனக்கு கொள்ளலாம். சாவலே மூளை. ஓகே ஸ்க்ராப் மெட்டல்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ராப் மெட்டல்ஸை போய் போடுவோம். ஓகே பில்டு பண்ணியாச்சு. அப்கிரேட் பண்ணால் 50 wood அப்கிரேட் போட்டுருவோம். கைஸ் அபி என்கிட்ட சொன்னான், நான் சொல்கிற கேம்ஸ் எது வேணாலும் விளாட்றேன் நீங்கள் வாலியில் வந்து மாட்டுது. நீ யார்? நான் தானா சொல்கிறேன். அபி வந்து என்கிட்ட சொன்னான், ஏதாவது கேம் சொல்கிறா அதை நான் யூடியூப்பில் போடுறேன், நீ போய் யூடியூபர்ஸ்கிட்ட கேள்றா அப்படின்னு கேட்டேன். ஒருத்தரும் கமெண்ட் பண்ண மாட்டேறான்றான். ஆமாம் அதனால தான் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்க. பல தடவை சொல்லிட்டேன்டா. ஸ்டார்டிங்கில் கூட சொன்னேன் எந்த வீடியோ போடுறதுனே தெரில, கமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன்னு தான் நினைக்கிறேன். சரி கைஸ், ஒருவேளை நான் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா திரும்ப சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றுமே போடுறதுக்கு இது. இந்த தாத்தாங்களாம் காப்பாற்றணுமாடா.
ஹெல்ப் சாவுங்கடா சாவுங்கடா. சாவட்டும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவோம். பாய் பாய்.